அமெரிக்காவின் நாசா சிறுகோள் தொடர்பாக தீவிர ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகிறது. அதன்படி சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் நம் பூமியை நோக்கி ஒரு சிறுகோள் வந்து கொண்டிருப்பதாகவும் அது நம் பூமியை தாக்க 72% வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த சிறுகோள் தாக்குதலிலிருந்து நம் பூமியை காப்பாற்றும் திறன் நம்மிடம் இப்போது இல்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. விண்வெளி குறித்து அமெரிக்காவின் நாசா தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகளை நடத்தி வருகிறது. குறிப்பாக விண்வெளியிலிருந்து பூமிக்கு ஏற்படும் ஆபத்துகள் குறித்து ஆய்வு செய்ய தனியாக ஒரு துறையை நாசா வைத்துள்ளது. அவை ஆஸ்ட்ராய்ட் எனப்படும் சிறுகோள் குறித்து முக்கியமாக ஆய்வு செய்வார்கள். விண்வெளியில் சிறிதும் பெரிதுமாக எண்ணிலடங்காத பாறைகள் சுற்றி வருகிறது. இதற்கிடையேதான் அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா முக்கியமான ரிப்போர்ட்டை வெளியிட்டுள்ளது. அதில் அபாயகரமான சைஸில் இருக்கும் ஒரு சிறுகோள் நம் பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் 2038 ஆண்டு ஜூலை 12 இந்த சிறுகோள் நம் பூமியை தாக்க 72% வாய்ப்புள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் பிளானட்டரி டிஃபென்ஸ் இன்டர் ஏஜென்சி டேபிள் டாப் பயிற்சியை நாசா நடத்தியது. அதில் என்னவெல்லாம் கண்டறியப்பட்டது என்பது குறித்த தகவல்களை நாசா சமீபத்தில் பகிர்ந்துள்ளது. இந்த பயிற்சியில் நாசாவை தவிர பல்வேறு அமெரிக்க அரசு நிறுவனங்கள் மற்றும் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களைச் சேர்ந்து சுமார் 100 பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். அப்போது எதிர்காலத்தில் பூமிக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளுக்கான சாத்தியம் பற்றி ஆலோசிக்கப்பட்டது. வரும் காலத்தில் சிறுகோள்களால் என்ன மாதிரியான ஆபத்துகள் ஏற்படும், இதனை தடுக்கும் அளவுக்கு பூமி தயாராக உள்ளதா என்பது குறித்து இதில் ஆய்வு செய்யப்பட்டு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நாசாவின் தலைமையகத்தில் உள்ள கிரக பாதுகாப்பு அதிகாரி இது பற்றி கூறுகையில், வரும் காலத்தில் நம் பூமியில் ஏற்படக்கூடிய அனைத்து சவால்கள் குறித்தும் இந்த பயிற்சியில் விவாதித்தோம். ஒரு பெரிய சிறுகோள் நம் பூமியை தாக்குவது மட்டுமே இப்போது பூமிக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் ஒரு இயற்கை பேரழிவாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். சமீபத்தில் நடந்த சோதனையில் இதுவரை கண்டறியப்படாத ஒரு சிறுகோள் அடையாளம் காணப்பட்டது. அடுத்த 14 ஆண்டுகளில் இது நம் பூமியை தாக்கும் ஆபத்து 72% உள்ளது என்றும், இன்னும் துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் 2038 ஆண்டு ஜூலை 12 இந்த சிறுகோள் நம் பூமியை தாக்க 72% வாய்ப்புள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் இந்த சிறுகோளின் அளவு, இது எவ்வளவு ஆபத்தானது, இது எங்கே தாக்கும் என்பது குறித்த துல்லியமான தகவல்கள் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதில் கவலையளிக்கும் விஷயம் என்னவென்றால், இந்த சிறுகோள் நம் பூமியை தாக்கும் ஆபத்தை சமாளிக்கும் அளவுக்கு நாம் தயாராக இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற சிறுகோள் நம் பூமியை நோக்கி வரும்போது சரியான நேரத்தில் உலக நாடுகளிடையே ஒருங்கிணைப்பு தேவை. மேலும் இதனை சமாளிக்க உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டம் வேண்டும். இந்த இரண்டும் போதிய அளவில் இல்லை என்பதே தற்போது முக்கிய பிரச்சனையாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.